தமிழகத்தை உலுக்கிய 3 சம்பவங்களை தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் பகிர்ந்து திமுக அரசாங்கத்தை கிழித்து தொங்க விட்டுருக்காரு பாஜகவுடைய முன்னாள் தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள். இதில் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, பள்ளி கல்வித்துறையில் தினசரி சாதனைகள் வரிசையில் இன்று திருத்தங்கல் அரசு மேல்நிலைப் பள்ளியில் மாணவர்கள் மது பாட்டிலால் ஆசிரியரை தாக்கி மண்டையை உடைத்திருக்கிறார்கள். மற்றொரு புறம் மதுராந்தகம் அருகே புதுப்பட்டு அரசு பள்ளியில் மேற்கூரை இடிந்து விழுந்து 5 மாணவர்கள் படுகாயமடைந்திருக்கிறார்கள். அப்படிங்கிற அந்த வீடியோவோட நம்ம தமிழ்நாடு அரசையும் முக்கியமாக பள்ளி கல்வித்துறை அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் அவர்களுக்கும் டேக் செய்து இந்த கடுமையான கண்டனங்களை தெரிவிச்சிருக்காரு. முக்கியமாக பள்ளி கல்வித்துறையில் தீர்க்க வேண்டிய பிரச்சனைகள் 1000 இருக்க, உதயநிதி ரசிகர் மன்ற தலைவரான பள்ளி கல்வித்துறை அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பாவடிவில் இருக்கைகள் வைப்போம் என பள்ளிகளையும் ஷூட்டிங் ஸ்பாட் ஆக்கி கொண்டிருக்கிறார். சினிமா மோகத்தை விட்டுவிட்டு எப்போதுதான் உண்மையான பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முயற்சிப்பீர்கள் அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் அவர்களே அப்படின்னு நம்ம பாஜகவுடைய முன்னாள் தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் அன்பில் மகேஷுக்கு கடுமையான கண்டனங்களையும் கேள்விகளையும் முன் வச்சிருக்காரு. முக்கியமாக அடுத்தது இன்னொரு அதிர்ச்சிகரமான தமிழகத்தையே உலுக்கிய ஒரு சம்பவம் அண்ணாமலை அவர்கள் தற்போது பகிர்ந்திருக்காரு. என்ன சம்பவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோ பாருங்க. இதில் அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்றாருன்னா, திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி அருகே கடந்த சனிக்கிழமை அன்று சாலையில் நடந்து சென்ற 10 வயது சிறுமியை வாயை மூடி கடத்தி சென்று பாலியல் வன்கொடுமை செய்த சிசிடிவி காட்சி நெஞ்சை பதைபதைக்க வைக்கிறது. குற்றம் நடந்து 5 நாட்கள் கடந்தும் இன்னும் குற்றவாளி கைது செய்யப்படவில்லை என்பது மிகுந்த வருத்தம் அளிக்கிறது. சிறுமி என்றும் பாராமல் பாலியல் குற்றங்களில் ஈடுபடும் இதுபோன்ற குற்றவாளிகள் வெளியில் சுதந்திரமாக உலவுகிறார்கள் என்பதே சமுதாயம் எத்தனை ஆபத்தான சூழலில் இருக்கிறது என்பதை காட்டுகிறது. இத்தனை தைரியமாக சாலையில் நடந்து செல்லும் சிறுமியிடம் பாலியல் அத்துமீறலில் ஈடுபடும் குற்றவாளி இதற்கு முன்பாக எத்தனை முறை பாலியல் குற்றங்களில் ஈடுபட்டிருப்பான் என்ற கேள்வி எழுவதோடு மட்டுமல்லாமல் இன்னும் கைது செய்யப்படாமல் இருப்பது மேலும் குற்றங்களில் அவன் ஈடுபடவும் வாய்ப்பு இருக்கிறது. காவல்துறை இனியும் தாமதிக்காமல் உடனடியாக இந்த குற்றவாளியை கைது செய்யும் நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்துகிறேன் அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் காவல்துறைக்கு இந்த கோரிக்கை வச்சிருக்காரு. இந்த வீடியோ பார்க்குறப்ப உண்மையாலுமே மனம் பதைபதைக்கிறது. தமிழ்நாட்டில் என்னதான் நடந்துட்டு இருக்கு, இன்னமும் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை பொற்கால ஆட்சி தான் நீங்கள் கொடுத்துட்டு இருக்கீங்கன்னு கூட இருக்கிறவங்களாம் அவரை நம்ப வச்சுட்டு இருக்காங்க. ஆனால் தமிழ்நாடு சட்டம் ஒழுங்குல சீர்கெட்டு சின்ன பின்னமாக போயிட்டு இருக்கு. முக்கியமாக பாஜகவுடைய முன்னாள் தலைவர் அண்ணாமலை அவர்கள் அடுத்தது ஒரு சம்பவத்தை மேற்கோள் கட்டிருக்காரு. முக்கியமாக ஒரு வீடியோவை பகிர்ந்து என்ன போட்டிருக்காருன்னா, கோவை மாவட்டம் சிறுமுகை அருகே லிங்காபுரம் மற்றும் காந்தவயல் கிராமங்களை இணைக்கும் உயர்மட்ட பாலம் பவானி ஆற்றில் ஏற்பட்டுள்ள வெள்ளப்பெருக்கால் மூழ்கியுள்ள நிலையில் பொதுமக்கள், விவசாயிகள், மாணவர்கள் என அனைவரும் தினமும் பரிசலில் பயணம் செய்ய வேண்டியிருக்கிறது. அதிக ஆழமுள்ள ஆற்றின் இந்த பகுதியில் பரிசல் பயணம் என்பது மிகுந்த ஆபத்தானதாகும். ஒவ்வொரு ஆண்டும் பருவமழை காலத்தில் இந்த உயர்மட்ட பாலம் வெள்ளத்தில் மூழ்குவது வாடிக்கையாகி இருக்கிறது. 5 கிராம மக்கள் இதனால் பாதிக்கப்படுகின்றனர். இத்தனை முக்கியமான பகுதியில் புதிய உயர்மட்ட பாலம் அமைக்கும் பணிகள் மிகவும் மந்த கதியில் நடந்து கொண்டிருப்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. புதிய உயர்மட்ட பாலம் அமைக்கும் பணிகளை விரைந்து முடிக்க வேண்டும் என்றும், பால வேலைகள் நிறைவு பெறும் வரையில் பவானி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்படும் காலகட்டத்தில் விவசாயிகள், பெண்கள், மாணவர்கள், முதியவர்கள், குழந்தைகள் என பொதுமக்கள் ஆபத்தான முறையில் பரிசலில் பயணம் செய்வதை தவிர்க்க மாவட்ட நிர்வாகம் இலவச இயந்திர படகு வசதி ஏற்படுத்தி தர வேண்டும் என்றும் வலியுறுத்துகிறேன் அப்படின்னு தமிழக அரசுக்கு பாஜகவுடைய முன்னாள் தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் ஒரு கோரிக்கை வச்சிருக்காரு. முக்கியமாக தமிழ்நாட்டில் ஒவ்வொரு நாளும் எவ்வளோ பிரச்சனைகள், எவ்வளோ சட்ட ஒழுங்கு சீர்கேடுகள் நடந்துட்டு இருக்கு. முதலமைச்சர் என்னன்னா ஓரணியில் திரள்வோம் அப்படின்னு ஒரு காமெடி ஷோ நடத்திட்டு இருக்காரு. இதையெல்லாம் தமிழ்நாட்டில் இவ்வளோ பிரச்சனைகள் நடந்துட்டு இருக்குன்னு அங்கே அவர் சந்திக்கிற மக்கள் எல்லாம் குறைகளை சொல்கிறாங்களா என்னன்னு தெரியல. முதலமைச்சருக்கு உண்மையாலும் இங்கே இவ்வளோ பிரச்சனைகள் நடந்துருக்குன்னு தெரியுமானும் தெரியல. கண்டிப்பாக இதையெல்லாம் மக்களாகி நீங்கள் தான் சிந்திக்க வேண்டும். இந்த வீடியோ எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். தமிழ்நாட்டில் மீண்டும் ஒரு பொற்கால ஆட்சி வர வேண்டும் அப்படின்னா தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு மக்கள் வாக்களிக்க வேண்டும். கண்டிப்பாக இந்த வீடியோ எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.